நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் இளம் பேச்சாளர் ஜோதி. சாரி வேணா, எங்களுக்கு நீதிதான் வேணும் அப்படின்னு பேசின இதே வாய், இதே மனுஷன் இன்னைக்கு வாய் திறந்தே பேசல. பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லை, எடுத்து கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லை. நீதிமன்றத்திற்கிட்ட போயிட்டு கொட்டு வாங்கிட்டு இங்க வந்து அதை மாத்துவேன். 6 மாசத்துக்கு தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துருவீங்க. 3 லட்சம் ரூபாயில இருந்து 80 லட்சம் ரூபாய் வரையும் வாங்கியிருக்கீங்க. இதுதான் உங்க ஊழல் ஒழிக்கிற லட்சணமா? கவர்ச்சினால நான் என்ன ஆட்சிக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லலாம். ஆனா டு தி ஃபிராங்க், கவர்ச்சினாலதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல குற்ற சம்பவங்கள் நடந்து வந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா இப்ப சமீபமா கூட தூத்துக்குடியில ஒரு இளைஞரை விசாரணைக்காக கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த இளைஞர் இப்ப இறந்திருக்கிறாரு. ஸோ லாக்அப் டெத்தும் தமிழக இந்த தாவேக அரசுல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியா தமிழகத்துல தாவேக அரசுல நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு அப்படின்னும் போது ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. ஏன்னா லாக்அப் டெத்து லாஸ்ட் இதுல அஜித் அவருடைய மரணத்தின் போது ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். நான் இப்போ மக்கள் மத்தியில ரெண்டுமே தப்பு தான். அப்போ நடந்ததும் தப்பு தான், இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் தப்பு தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த விஷயம் நடந்த உடனே சிஎம் கால் பண்ணி அவங்களோட அம்மாட்ட பேசுறாரு. சாரிம்மா, நான் அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு சாரி வேணா, எங்களுக்கு நீதிதான் வேணும் அப்படின்னு பேசின இதே வாய், இதே மனுஷன் இன்னைக்கு வாய் திறந்தே பேசல. அப்போ அது வேற இல்லாம அந்த அந்த குடும்பத்தினர், அந்த இறந்தவருடைய குடும்பத்தினர் போய் அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது அந்த போலீஸ்கார் ரொம்ப சிரிச்சுட்டே உங்க தம்பி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற வீடியோ நம்ம பாக்குறோம். அப்போ அந்த போலீஸ்க்கு அந்த ரைட்ஸை யாரு கொடுத்தீங்க? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேல ஒருத்தர் கேட்கறதுக்கு இருந்தாருன்னா நான் ஆப்வியஸா அதை பேச மாட்டேன். அதுக்கான குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கும் கண்டிப்பா. ஒருத்தரை லாக்அப் டெத்ல இறந்திருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தரோட ஹியூமன் ரைட்ஸை நீங்க வயலேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி நடக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாரு அப்படின்னா அது யாருடைய தூண்டுதலால, இல்ல யாரு என் பின்னாடி இருக்காங்கன்ற தைரியத்தினால அப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நம்ம கிட்ட எழுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த லாக்அப் டெத்தை நீங்க ரூலிங் பார்ட்டில இருக்கீங்க, நீங்க அதை பத்தி எதுவுமே பேசல, எதுவுமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஆட்சி அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. இதுதான் எங்களுக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டோட அரசியலுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு வஸ்டான ஒரு ஒரு டார்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா இதை தாண்டி ஒரு சும்மா சொல்றேனே, இப்போ ஒருத்தர் இன்ஸ்டாலேயோ இல்லை இதுலயோ சிஎம் விஜய் அவர்களையும் இல்லைனா தாவேகா கட்சியை பத்தி ஏதாவது எதிர்த்து ஏதாவது பேசிட்டா, இல்லை அவருடைய கருத்து சுதந்திரத்தை சொன்னா, இல்லை அவசமா ஏதாவது பேசினா அடுத்த நாளே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைல இவ்வளோ பேர், அதுவும் தாவேகா நிர்வாகிகள், நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரையும் நடந்த பிரச்சனை 90% அதுல வர பேர்கள் எல்லாமே தாவேகா நிர்வாகி, தாவேகா உறுப்பினர், தாவேகா பொறுப்பாளர், தாவேகா அமைச்சர், இந்த மாதிரிதான் வருது. அப்போ உங்க கட்சியை சார்ந்தவங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரையோ இல்ல அதுக்கான ஸ்டெப்ஸையோ எடுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்ப இதுக்கு பின்னாடி நீங்களே இருக்கீங்களா? ஒரு அமைச்சர்கிட்ட போய் சொல்றாங்க, ஸ்ரீவைகுண்டம் அமைச்சர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பாலியல் சீண்டல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை மறைக்க ட்ரை பண்றாரு. அப்ப நீங்க என்ன சட்ட ஒழுங்குன்னு இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப கூட பார்க்க முடிஞ்சது, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவதூறா பேசின ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. அவரு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அதுக்கு உயர்நீதிமன்றமும் இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவதூறா பேசுறதே உங்களுக்கு பெரிய குத்தமாங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமும் இப்போ தாவேகா அரசை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீட் மாதிரியான பெரிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தாம விமர்சனம் பண்ணி போறவங்களை வீடியோ போறவங்களை அரெஸ்ட் பண்றாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்போ நீங்க யோசிங்க ஒரே ஒரு விஷயம். இப்போ அமைச்சரை பத்தி பேசக்கூடாது, தாவேகா அரசை பத்தி பேசக்கூடாது, சிஎம் பத்தி பேசக்கூடாது, சிஎம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். ஸோ இதை பிளாக்மெயில் பண்றீங்க.
லிட்ரலா பிளாக்மெயில் தான் பண்றாங்க. யாராவது பேசுனீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவோம். இதை தாண்டி இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. இதே அமைச்சர் மேல ஒரு 100 கோடி ரூபாய் இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ண 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கேஸ் இருக்கு. அது நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுங்க. அதுக்கு வந்து ஒரே ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்க 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க. அதுவும் அங்க இருக்கிற மினிஸ்டர், அங்க இருக்கிற அந்த அதிகாரிகளை வந்து லீவ் கொடுத்துட்டு கொடைக்கானல்ல இருந்து ஒரு அதிகாரியை ஒரு நாளைக்கு டெபுடேஷன் வர வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, அப்போ இதுக்கெல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுங்க. இதுக்கெல்லாம் எடுங்க. அதுக்கப்புறம் எங்களோட கருத்து சுதந்திரத்தை குறைக்கிறதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாவே வந்து ஒரு ஒரு தனி மனிதர்னே வச்சுக்கலாம், இல்ல ஒரு அரசனே வச்சுக்கலாம். அரசை வந்து விமர்சிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு. அரசை விமர்சிக்கலாம், அரசை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அரசுடைய இன்னொன்னு என்ன, எந்த அரசு வந்து மக்களுடைய கிரிட்டிசிசத்தை, மக்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்குதோ அதுதான் ஒரு நல்ல அரசு. அதை ஏற்றி எந்த அரசு வந்து அதை சரியான பாதையில கொண்டு போதோ அதுதான் ஒரு நல்ல அரசுக்கும் ஒரு நல்ல ஆட்சியாளருக்கும் அழகு. ஆனா என்னை எதிர்த்து நீ பேசவே கூடாது, நீ வாய் மூடிதான் இருக்கணும், உனக்கு வந்து பேசுறதுக்கான ரைட்ஸ் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ண ஒரே ஒரு ஆள் மோடி. அதை தான் இங்கே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அதுதான் சொல்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு அரசியலுக்கே அழகு இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஆட்சியாளருக்கோ ஒரு நல்ல அரசுக்கோ நிச்சயமாகவே அழகில்லை. இது வந்து கருத்து சுதந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய குரல் வலையை நெரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய சத்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும். நிச்சயமா அமைச்சர்கள், தாவேகா அமைச்சர்கள் தொடர்ச்சியா சர்ச்சையில சிக்கிறத பார்க்க முடியுது. சமீபமா கூட இப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் வந்துட்டு நீட்டை பத்தி கேட்ட கேள்விக்கு, அதெல்லாம் அங்க நடக்கிற பிரச்சனை, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இங்க நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இதை நம்ம பார்ப்போம், தமிழ்நாட்டுல நீங்க கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரிதான் அவரோட பேச்சு இருந்தது. சோ இப்படி தொடர்ச்சியா சர்ச்சை பேச்சுகள்ல ஈடுபட்டு இருக்காங்கல்ல தாவேகா அமைச்சர்கள், இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அப்பையில இருந்தே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே நீங்க சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு தேவையே இல்லாத ஒரு வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்துட்டோம், அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அது வந்து ஒரு நல்ல அமைச்சர், அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுறது இல்லை. வெயிலோடைய தாக்கம் குறையிறதுக்காக மாணவர்களுக்கு வந்து 2 நாள் வந்து லீவ் கொடுத்துருக்கோம், அது வந்து மாணவர்களுடைய நலனை கருது. இதுதான் டிஃபால்ட்டாக அந்த மாண்புமிகு அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை தகுதி அப்படின்னு வச்சுக்கலாமே. சும்மா அங்கே போய் எதுகை முனையில் பேசுறது, அது வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பேசுறது. இன்னொன்று வந்து நீ சாப்பிட்டியா தம்பி, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எப்படி சொல்றது, அந்த பரிதாபத்துக்காக இல்லை பச்சாபித்தாகத்துக்காக அதுக்கு மாதிரி வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வந்து பேசுறது. இன்னொருத்தவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி மட்டும் எங்கிட்ட பேசுங்க, மற்றதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும். சரி, 10 ரூபாய் வாங்கினாங்க, ஆமாம் இப்போ வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், ஆனால் அப்போ பாடும்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ கொடுக்கும்போது இது வந்து நெசசரி அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து அவங்களுடைய பேச்சுக்கே முரணான ஒரு விஷயம்தான். இன்னொன்று என்னன்னா, இன்னொருத்தர் இட்டுட்டு போறது தான் என்னோட வேலை, மற்றபடி வேற எந்த வேலையும் இல்லை. இது ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த அமைச்சர்கள் தான் நமக்கு தெரிகிற அமைச்சர்களே. இதை தாண்டி வேற என்ன அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னே நமக்கு வந்து தெரியல. இப்போ இவர்களுடைய பேச்சே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான, ஒரு அக்கௌண்டபிலிட்டியான ஒரு பர்சனோட பேச்சு கிடையாது. நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அதுதான் அவங்களே கனவுல வந்து ஒரு ஏழையை வந்து அமைச்சராக்கிய பெருமை வந்து சிஎம் அவர்களுக்கு தான் சாரும் அப்படின்னு பேசின மாதிரி, இவங்கெல்லாம் நாங்க அமைச்சராகும்னு நினைக்கவே இல்லை. சரி, அமைச்சர் தான் ஆயிட்டீங்க, அட்லீஸ்ட் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ரூல்ஸ் என்ன, நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத கத்துக்கவாவது ட்ரை பண்ணோம்ல. அது கூட இல்லாம ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாம எப்படி மக்கள் கிட்ட பேசணும் அட்லீஸ்ட் கத்துக்கோங்க. யாருமே எதையும் கத்துக்கிட்டு வரல. இப்ப வந்து கூட நீங்க கத்துக்காம நீங்க அதே மாதிரிதான் இருப்பீங்க, மக்களை வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது நிஜமாதான். அதுதான் நம்ம சொல்றது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டோட லெகசிக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுக்கு இது ரொம்ப இழுக்கான ஒரு விஷயம், ரொம்ப கேவலமான, ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னா அந்த பேச்சே வராது. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் பேசுற மாதிரி எனக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருந்தது அப்படின்னா, நீட்டு வந்து எங்கேயோ நடக்குது, நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன்.
அப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த அந்த ரோலுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. அப்ப மாணவர்கள் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கு, மாணவர்களை நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, கல்விக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற எல்லா கேள்வியுமே வருதுல்ல. அப்ப உங்களுக்கு கல்வி முக்கியம் இல்ல, மாணவர்களோட லைஃப் முக்கியம் இல்ல, மாணவர்களை பத்தின எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இல்ல, தமிழ்நாட்டை பத்தின எந்த கவலையும் இல்ல, தமிழ்நாட்டு குடும்பங்களை பத்தின எந்த கவலையும் இல்லை, இது எதுவுமே கிடையாது. நான் அமைச்சர் ஆயிட்டேன், கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், அவ்வளவுதான். இது வந்து யோசிச்சு பார்க்க வேண்டும், மக்கள் நிச்சயமா யோசிச்சு பார்க்கணும். அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் எல்லாத்துக்குமே திமுக மேல பழி போடுவாங்க. திமுக சின்னதா பண்ணா கூட விமர்சனம் பண்ணுவாங்க. பட் இப்ப பாஜகவை எதிர்த்து ஒரு வாய் கூட திறக்கல, பிரஸ் மீட் கொடுக்கல, ட்வீட் போடல, மேடை ஏறி பேசல. இப்போ முதலமைச்சர் தான் பேசலன்னு பார்த்தா அடுத்த கட்ட அமைச்சர்களும் பேசாம இருக்காங்க. இவங்களோட மௌனத்தை எப்படி பாக்குறீங்க? அவரோட மௌனம்னு சொல்றதா பொய்ன்னு சொல்ல, அவர் பேசுற எல்லாமே பொய் தாங்க. இதுவரை ஒரு லைன் கூட எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஏதாவது உண்மை பேசினாரா அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எனக்கு நிஜமா எதுவுமே வரல. அவர் பேச எல்லாமே பொய்யா தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த பொய்யோட வரிசையில இது இது ஒண்ணு திமுக மேல வந்து பழி போடுறது. ஆக்சுவலா அவங்களோட அந்த ஸ்லோகன் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுகவை பழி போடுறது, எதுக்கு எடுத்தாலும் திமுக. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக பழி போட்டு அங்க இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து திமுக மேல ஒரு வெறுப்போ இல்ல அதிருப்தியோ வர மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறதுல முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் வந்து கலைஞர் அவர்களுடைய நான் முதல்வன் பட்டத்துல படிச்சவங்க, தளபதி அவர்களுடைய காலை உணவு திட்டத்தை பயன்படுத்தினவங்க. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லாம அவங்க எல்லாரையும் நம்மளா திமுகவுக்கு வந்து எதிரி, திமுக தான் நம்மளுடைய எதிரி. ஏன்னா சினிமாவில் ஹீரோ இருந்தா கண்டிப்பா வில்லன் இருக்கணும். வில்லன் இருக்கிற மூவிஸ் தான் அவங்கள பொறுத்தவரை. இதுவரையும் விஜய் நடிச்ச எல்லா படத்துலயும் வில்லன் இருந்திருக்காங்க. வில்லன் இல்லாம ஒரு சோஷியலுக்கான ஒரு மூவி அந்த மாதிரினா கண்டிப்பா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு வில்லனா ப்ரொஜெக்ட் பண்ணணும், அப்படி இருந்தாதான் இவங்க ஹீரோவா ப்ரொஜெக்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பிம்பத்தில் ஒரு ஸ்க்ரீன் ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல பழி போடுறது. இன்னொன்று என்னன்னா, அதை தாண்டி அவங்களுக்கு சொல்றதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸோ இல்லைன்னா அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா தானே சொல்றதுக்கு. இப்போ நீட்டுக்கு எதிராக அவங்க ஏதாவது பேசியிருந்தா நான் இதை பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்வியஸா திமுக மேல பழி போடணும், அவ்வளவுதான். அது மாதிரி ஃபுல்லாவே வந்து திமுக மேல பழி போட்டுட்டே இருக்கலாம், அதை வச்சே வந்து ஒரு அரசியல் பண்ணிடலாம், அதை வச்சே நம்ம வந்து 5 வருஷத்தை ஓட்டிடலாம். இப்போ இந்த 60 நாள் அவங்க ஓட்டுனது கூட போன 5 வருஷத்துல திமுக பண்ண திட்டத்தோட எக்ஸ்டென்ஷன் தான். ஒன்னு அதை பேரை மாத்திருக்கீங்க, இல்ல அப்ப கொடுத்த அந்த என்ன சொல்றது அந்த பணி நியமனத்தோட சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இப்ப நீங்க கொடுத்த ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த திமுக ஆட்சியினோட எக்ஸ்டென்ஷனா தான் நீங்க இருந்திருக்கீங்களே தவிர ஏதாவது ஒரு ஸ்டெப் நம்ம சொல்ல முடியுதா அப்படின்னா சொல்ல முடியல. சரி, இதுதான் சொல்லலை, எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட பாஜகவை எதிர்த்து உங்களால ஒரு வார்த்தை பேச முடியுதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லை, எடுத்து கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லை. அந்த ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ஸ்ல போய் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து அந்த பேனர் ஓட்டியிருக்காங்க, வெளியில ஃபுல்லா ஸ்கூலோட அந்த காம்பவுண்ட் ஃபுல்லா போஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதை எதிர்த்து உங்களால பேச முடியல. இதை எதிர்த்தே நீங்க உங்களால ஸ்டூடெண்ட்டை வந்து இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், என்னது பள்ளிக்கூடத்துல போய் வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு பேசினார். மறுநாள்ல இருந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு அவர் பேசினா அன்னைக்கு ஈவினிங்கும் அவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தியும் உங்களால பேச முடியல. இதை பத்தியே முதல்ல நீங்க பேசல அப்படின்னா பாஜகவை பத்தி எப்படி பேசுவாங்கன்னு நம்ம இவங்க கிட்ட எதிர்பார்க்கறதுன்னு சொல்லுங்க. பாஜகவை பத்தி இவங்க பேசல அப்படின்னு சொல்றதை தாண்டி இவங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியல அப்படின்றதுதான் ஒண்ணு. அதே சமயம் இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியிருந்தாரு. தற்காலிக அரசு வேலை தான், பட் இருந்தாலுமே இது பரிசீலனைக்கு உட்பட்டது. கருணை அடிப்படையில எப்படி வந்து வேலை தரலாம் அப்படின்னு இப்போ உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் டிஎன்பிசிக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குதிரை பேரம் சிக்கல்ல மாற்றிக்கக்கூடிய தாவேக அரசும் பதில் அளிக்கணும்னு சொல்லி ஆளுநர் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த இரண்டையை பத்தி உங்க கருத்து என்ன? ஆமா, ஏன்னா ஆக்சுவலா கரூர்ல அக்யூஸ்டு அவங்களோட அமைச்சர்கள் தான், A1 A2 A3 எல்லாருமே. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அதே கட்சியினுடைய தலைவர் அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி அப்படின்னு கொடுக்கறது, அந்த குடும்பங்களை பேச விடாம அடுத்து நீங்க எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாயை அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ அரசு பணி அப்படின்றது அவ்வளோ அப்போசிஷனுமே வந்துச்சு அந்த இடத்துல கொடுக்குற அந்த நாளுமே அதுக்கு முன்னாடியுமே. ஏன்னா மாணவர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வீட்டில் பேசாமல், வீட்டோட ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணாமல், எந்த ஒரு இப்போ போகிற மாதிரி சினிமாக்கு எதுக்குமே போகாமல், வீட்டில் எதுவுமே இல்லாமல் 24/7 படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏதோ ஒரு இடத்துல ரூம் எடுத்து மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள், அதுக்காகவே ஒரு 5 வருஷம் 6 வருஷம்னு
வேற எதை பத்தியுமே யோசிக்காம வெறும் புத்தகம் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி அந்த 31 பேருக்கு அவங்க கொடுக்கும்போது கூட யோசிச்சு பார்க்கணும். அப்போ நீங்க அரசு பணியை அந்த அளவுக்கு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட ஜோதிடருக்கு அரசு பணி கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அப்புறம் அந்த ஜெகதீஷ்க்கு, அப்புறம் அவங்களோட தயாரிப்பாளருக்கு அதுக்குதுன்னு. ஸோ அப்போ அரசு பணியை நீங்க ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. இல்லை அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த கேள்வியும் கேட்காத உங்களால பயனடைஞ்சவங்களா இருக்கணும். இல்லை நீங்க யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ யோசிச்சு பாருங்க. ஜோதிடருக்கு இவர் காசு கொடுக்கணும், தயாரிப்பாளருக்கு இவர் காசு கொடுக்கணும், அந்த ரூட் மாஃபியா அந்த டீமுக்கு அவர் காசு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அவங்களாம் கவர்மெண்ட் ஜாப்ல கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட் காசை கொண்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அப்படி இப்படி வந்து ஃபுல்லாவே வந்து நீங்க அரசு பணியை வந்து அரசு வேலையை வந்து பிளாக்மெயில் பண்றதுக்காகவோ இல்லைன்னா அவங்களோட வாயை அடைக்கிறதுக்காகவோ கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ இந்த 50 நாள்ல எந்த அளவுக்கு ஒரு லீகலோட இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது, ஒரு உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு தேவை, ஏன்னா அவங்க தான் சுப்ரீம், அவங்களோட பவர் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றத மக்கள் கிட்ட புரிய வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துக்கும் எதுக்கு உச்சநீதிமன்றத்திட்ட போய் நிக்கணும், எல்லாத்துக்கும் ஏன் வந்து ஹைகோர்ட் கிட்ட போய் நிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு அந்த ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா இதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் போய் நின்று இப்போ கூட ரீசெண்டாக இப்போ நீட் மாணவர்களுடைய நீட் அந்த அப்போசிஷனுக்காக போய் நின்னும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இப்படி எல்லாத்தையும் நீங்க அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது அவங்களுமே யோசிச்சு பார்ப்போமே. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுமே எது இம்பார்ட்டன்ட், எது எங்களுக்கு வேணும் அப்படின்றத அதை வந்து விடுறதுக்கு, அதை வந்து லெஃப்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாத்தையும் நீ இப்ப வந்து உச்சநீதிமன்றத்திற்கிட்ட போயிட்டு வந்து கொட்டு வாங்கிட்டு இங்க வந்து அதை மாத்துவ அப்படின்றதே வந்து ஒரு தப்பான ஸ்டாண்டை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட அரசியல்ல சோஃபா மாடல்னா என்னன்னு நமக்கு தெரியுமா? சோஃபா மாடல்ன்ற வேர்டு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்பதான் நீங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. குதிரை பேரம் அப்படின்ற வேர்டு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அதுவும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? நெகட்டிவா. இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது 2 விஷயத்த சொல்லிதான். ஒண்ணு என்னது, சட்டம் ஒழுங்கு, இன்னொன்னு வந்து இந்த மது எல்லாம் வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்து தான். ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஊழல் பண்றதுல அவங்கதான் இப்போ வந்து பீக்ல போயிட்டு இருக்காங்க. ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணா அண்ணன் சொல்லுங்க, விஜய் கிட்ட சொல்லுங்க, விஜய் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இப்போ இப்படி அவங்க சொன்ன எந்த ஸ்டாண்டுக்குமே அவங்க ப்ராப்பரா வந்து ஆக்ஷன் எடுக்கல. ஆனா இந்த குதிரை பேரத்துல மட்டும் அவ்வளோ வேகமா செயல்படுறீங்க, அவ்வளோ வேகமா வந்து அங்க இருந்து எம்எல்ஏஸை வந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றதே தப்பு தான். எதெல்லாம் உங்களோட ப்ராஃபிட் இருக்கோ, எதெல்லாம் உங்க கட்சிக்கு வேணுமோ, எதெல்லாம் உங்களுடைய ஆட்சிக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்க ரொம்ப ஷார்ப்பா செய்றீங்க. அது எந்த வழியா இருந்தாலும் சரி, இல்லீகல் ஸ்டாண்டா இருந்தாலும் நீங்க பண்றதுக்கு தயாரா தான் இருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து நாங்க அரசியல் தெரியல, எங்களுக்கு வந்து 6 மாசம் வேணும் அப்படின்னு சொல்றதே தப்பு தான். ஆனா அந்த 6 மாசத்துக்கு தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துருவீங்க. அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா குதிரை பேரமே தப்பான ஒரு விஷயம்தான். சோஃபா கொடுத்து அவங்க ஆளை வந்து தூக்கிட்டு வர்றதும் தப்பான விஷயம்தான். இன்னொன்று, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணது தப்பான விஷயம்தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றா. இன்னொன்று சொல்ல போனால் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட நியமனத்தில் 3 லட்ச ரூபாயிலேருந்து 80 லட்ச ரூபாய் வரையும் வாங்கியிருக்கீங்க. இதுதான் உங்கள் ஊழல் ஒழிக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்க தோணுதில்ல. நீதியை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடம், அந்த இடத்தோட நியமனத்துக்கு நீங்க 80 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா அப்ப 80 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்க போய் என்ன பண்ணுவான்? அந்த 80 லட்ச ரூபாய மறுபடியும் திரும்ப வாங்குறதுக்கு தானே ட்ரை பண்ணுவான். அப்போ இப்படி எல்லாத்துலயுமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஊழல், முறைகேடு, லீகலா எந்த ஸ்டாண்டுமே இல்லை, எல்லாமே இல்லீகலான விஷயம்தான். இல்லைன்னா வாயவே திறக்கிறது, அமைதியா போயிடுறது. அதை தாண்டி மாசத்துக்கு ஒரு தடவை பேசினா அந்த அவங்களோட அந்த வெறியாளர்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை கொடுக்கறது, அந்த 15 செகண்ட் கட் பண்ணி போடுறதுக்கான மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பேச்சை வந்து கொடுக்கறது. அப்புறம் அதை தாண்டி அவரோட மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் பேசுறது எல்லாமே போய் அப்படி தாண்டி பேசினா திமுக மேலே பழி போடுறது. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஆட்சி பண்ணிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரியான கவர்ச்சினால நான் என்ன ஆட்சிக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டு த ஃப்ராங்க் கவர்ச்சினால தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தொகுதி வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில் எம்எல்ஏ யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்களா?
மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியல. மக்கள் போட்ட ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் விஜய், ஒரே ஒரு சின்னம் விஜய், விசில். இந்த 2 வச்சு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா வேற என்ன பண்ணீங்க? நீங்கள் மொழிப்போருக்காக போராடினீங்களா? இல்லை நீட்டை பற்றி இதுக்கு முன்னாடி போராடினீங்களா? இல்லை மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 2.5 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா வேற என்ன விஷயத்தில் வந்திருக்கீங்க? நீங்கள் வந்து விஜய், நீங்கள் வந்து திரையில் வந்து வில்லனை வந்து புரட்டி அடித்து உதச்சி இது பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் லைஃப்ல இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, ஏதோ ஒரு மாற்றத்துல, இன்னும் அதை தாண்டி திமுக மேலேயோ இல்லை அதிமுக மேலேயோ மக்களுக்கு இருந்த சில அதிருப்தியில இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இவங்களே ஆட்சியில இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தியில இந்த மாதிரி விஷயத்தினால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே தவிர உங்களுடைய செயல்பாடுகளை இதுவரை மக்கள் எதுலையுமே பார்க்கல. அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்வீங்க, அதை பார்க்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க குதிரை பேரத்துல ரொம்ப சின்சியரா வேலை பார்க்குறீங்க, அப்புறமா இந்த சோஃபா அனுப்புறதுக்கு ரொம்ப சின்சியரா வேலை பார்க்குறீங்க, ஊழல் பண்றதுக்கு ரொம்ப சின்சியரா, டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டர் கொடுக்கும் போது அந்த கமிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப சின்சியரா வேலை பார்க்குறீங்க, செங்கல் சூளையில ரொம்ப சின்சியரா அந்த மாமூல் வாங்குறீங்க. ஸோ இந்த அட்வொகேட்டோட பிபியோட நியமனத்துல வந்து ரொம்ப நேக்கா வந்து மாமூல் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப உங்களோட கட்சியோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மக்களை வந்து கைவிட்டீங்க அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தெரியாம இருக்கிற அந்த இளைஞர்களோ இல்லை அந்த கவர்ச்சியில இருக்கிற இளைஞர்களோ இல்லை ஒரு கண்மூடித்தனமா குதிரவாளம் கட்டின மாதிரி உங்க பின்னாடியே இருக்கிற இளைஞர்கள் கூட கூடிய விரைவில் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ நீட்டுக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே, நீட் அவர் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் வந்து திமுக தான் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷமா திமுக போராடிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அது வந்து நம்மளோட கல்வியை வந்து ஒழிக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து அது ஆக்சுவலாக சொல்ல போனால் நீட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே ஒவ்வொரு ப்ராசஸுமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே அவங்களுடைய தத்துவமே என்ன அப்படின்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வரணும், அதுவும் குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில். ஏன்னா அவங்களோட அப்படியே ஒரு ஸ்டெப் சும்மா யோசிச்சு பார்க்கலாமே, ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போது இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி ஒன்று தான். அதே மாதிரி ஒன் எலெக்ஷன் அப்படின்னு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது நீட் அப்படின்றது இந்தியா முழுவதுமே ஒரே ஒரு எக்ஸாம் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணும். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஸ்டேட்ஸுமே பிஜேபிக்குள்ள, அதாவது ஒன்றிய அரசோட அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதோடைய ஸ்டாண்டு தான் அது. ஆனால் மாணவர்களுடைய கல்விக்கு, நம்ம இந்தியாவோட அந்த டெமோக்ரஸிக்கு, இந்தியாவுடைய அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்க்கு, அந்த அந்த பன்முகத்தன்மைக்கு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கான ரெகக்னிஷனை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து நீட்டை வந்து கொண்டு வருவேன்னு நீங்கள் பேசுனீங்க, ஆனால் ஸ்டேட் அசம்பிளியில் முன்னாடி இருந்த டிஎம்கே வந்து நீட்டை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி மூலயமா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பேக் எண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அப்போ நீங்கள் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நிறைவேற்றின அந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அப்போ ஒரு ஸ்டேட் அசம்பிளிக்கு இருக்கிற அந்த பவரை வந்து நீங்க என்ன ரெகக்னைஸ் பண்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு மாநிலத்தை வந்து நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ண விடணும். அதுதான் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ சொல்ற மாதிரி எமர்ஜென்சில நீங்க எஜுகேஷனை தூக்கிட்டு போய் ஸ்டேட் லிஸ்ட்ல வச்சுட்டீங்க. எமர்ஜென்சிக்கு முன்னாடி வரையும் எஜுகேஷன் வந்து நம்மளோட மாநில பட்டியலில் தான் இருந்தது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து அதுக்கு மேலே என்ன மாதிரியான நடவடிக்கையும் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான செயல் திட்டங்களையும் நடத்திக்கலாம். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னா ஸ்டேட்டு ப்ளஸ் சென்ட்ரல் 2 பேருமே சேர்ந்து அந்த லிஸ்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம். யூனியன் லிஸ்ட்னும் போது ஸ்டேட் சென்ட்ரல் மட்டும் அந்த லிஸ்ட் மேலே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எஜுகேஷனை நீங்கள் ஸ்டேட்லேருந்து தூக்கிட்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டீங்க. ஸோ அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் 2 பேருமே அந்த லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்போ ஸ்டேட்டோட ஒர்க்கை நீங்கள் ரெகக்னைஸே பண்ணலை அப்படின்னா அப்போ ஸ்டேட்டுக்கு நீங்கள் என்ன அந்த கான்ஸ்டியூஷனை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குல்ல. அதே சமயம் தாவேக்கா இப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கும் தனியார் பள்ளிகள் திறக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு தாவேக்கா வலுவா குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல. ஸோ இதை பற்றி உங்க கருத்து என்ன? ஆக்சுவலாக டிஎம்கேவோட ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம் தான் இதெல்லாமே.
தாவேகா வந்து வந்ததுல இருந்தே நம்ம நல்லா கவனிச்சோம்னா பிரைவேட்டைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்லாம் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த 717 பாரை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதுல நிறைய பார் வந்து பள்ளி பக்கத்துலயோ இல்லைன்னா கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற பார் வந்து மூடலை. ஈவன் பள்ளி பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இவங்க கலெக்ஷனை வச்சுதான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, எங்கெல்லாம் பாரை க்ளோஸ் பண்றாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே பிரைவேட் பார் ஓப்பன் ஆயிருக்கு. போன ஆட்சியில் FL2ன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைவேட் பாரை நடத்தணும் அப்படின்னா அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நடத்த முடியும். அப்போது அந்த லைசன்ஸை வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட் நிறைய இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் நீங்கள் மாற்றிருக்கீங்க. அதே மாதிரி பள்ளிகளில் இப்போ நீங்கள் CBSE ஸ்கூலில் அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க. அதை பற்றி எந்த ஒரு பேச்சையுமே பேசலை. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வச்சுக்கலாமே, ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த டாஸ்மார்க்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் ஆக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி மணியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலாக எதுக்குமே நீங்கள் வாயை கொடுக்கல, வாயை திறந்து பேசலை, எதுக்குமே வந்து பாஜகவை எதிர்த்து பேசலை, எதுக்குமே வந்து நீங்கள் வெளிப்படையாக குரல் கொடுக்கவே இல்லை. இந்த பெண்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், வேற எல்லா விஷயமும் எதுக்குமே இது வரைக்கும் வெளிப்படையான்னு இல்லை, அவர் வாயை திறந்தே பேசவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் பேக்எண்டில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னது அப்பட்டமாக தெரியுது தானே. அப்போ பிஜேபியை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டீங்க, ப்ரெஸ்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே வைக்கிற அலிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஆனால் பிஜேபியோட வேலையை மட்டும் பின்னாடி நடத்திட்டே இருக்கீங்க. அவங்களுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது ஆப்வியஸாக நீங்கள் பிஜேபிக்காக தானே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அவங்களோட செயலே தெரியுது. நம்ம சும்மா அப்படியே போகிற போக்கில் சொல்லலை, எல்லாத்துக்குமே ஆதாரத்தோட சும்மா செக் பண்ணாலே டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது அவங்க வந்து பிஜேபிக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அப்போது அதுதான் இப்போது இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட அரசியலுக்கு செட் ஆகாது. நான் என்ன படிக்கணும்னு நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்றது நம்மளோட ஸ்டாண்டு. கரெக்டு தானே? நீ இப்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ எதை வேணாலும் இம்போஸ் பண்ணு, நான் அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து இன்னைக்கு நீட்டோட போராட்டமாக வந்து நிற்கிது. நாளைக்கு இது பெரிய போராட்டமாக ஆகாமல் இருக்கிறது இந்த தாவேகா அரசனுடைய கையில் தான் இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டியை, ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நாகரிகமான அரசியலாக இருக்கும். ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.